இலங்கைக்கு வந்தடைந்தது மற்றுமொரு எரிபொருள் கப்பல். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கையினால் ஆர்டர் செய்யப்பட்ட மற்றுமொரு எரிபொருள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. ஹாங்காங் நாட்டுக்கு சொந்தமான சீ பிரைடர் எனும் எரிபொருள் கப்பலே இவ்வாறு நாட்டை வந்தடைந்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இக்கப்பல் மூலம் கொண்டுவரப்பட்ட எரிபொருளை இறக்கும் பணிகள் இன்று காலை முத்துராஜவல எரிபொருள் களஞ்சியத்தில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அதன் மற்றுமொரு தொகுதி இன்று பிற்பகல் கொழும்பு துறைமுகத்தின் டால்பின் இறங்குதுறையூடாக கொலன்னாவை களஞ்சியத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அமைச்சு மேலும் கூறியுள்ளது. இந்த கப்பலில் 17,000 மெட்ரிக் டன் 90 ஆக்டன் பெட்ரோல், 18,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 2,800 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் ஆகிய எரிபொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது.